யூனிட் 1 மெஷர்மெண்ட் 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ஒரு ஃபிசிக்கலான குவான்டிட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். நிறையா இது தென் ஃபார்முலே வந்து இருக்குது. ஸோ அதவே வந்து கொஞ்சம் பயப்பட வேணாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஃபார் உங்களுக்கு புரியுதுக்காண்டி இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரவுண்டாக இருக்கும், இது ஸ்பியர் ஷேப், இது சிலிண்டர், இதெல்லாம் 3D ஷேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இருக்கும் கியூபாய்டு, இது வந்து ஹெக்ஸகனல். Introduction. In day-to-day life, we measure many things such as weight of fruits, vegetables and food grains, volume of liquids, temperature of body, speed the vehicle, etc. ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிலது வந்து மெஷர்மெண்ட்ஸால் தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பழக்கடையில் வந்து பழங்கள் போய் கேட்டோம், வெஜிடபிள் கேட்டோம்னா இந்த காய் கொடுங்கன்னா எவ்வளோன்னு கேட்பாங்க. அதாவது எவ்வளோ வெயிட்டில் வேணும், 1/2 கிலோவா 1 கிலோவான்னு கேட்பாங்க இல்லையா, அதுதான் சொல்லுவாங்க. காய்கறி தென் ஃபுட் கிரெயின்ஸு லிக்யூடுனாலும் எல்லாத்துக்குமே ஒரு மெஷர்மெண்ட் வந்து இருக்குது. அந்த டூல்ஸ் வந்து எடுத்து நமக்கு இது பண்ணுவாங்க. Quantities such as mass, weight, distance, temperature, volume are called physical quantities. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்ன, வெயிட்டு தென் தூரம். வெயிட்னா வந்து உங்களுக்கு தெரியும்ல, மாஸ் வெயிட்னா இவ்வளோ இடம்னு சொல்லுவாங்களே அது. தென் டிஸ்டன்ஸ்னால் தூரம், டெம்பரேச்சர்னால் அந்த தெர்மோமீட்டரில் வந்து இருக்கும் பார்த்தீங்களா அது. தென் வால்யூம் are called physical quantities. A value and a unit are used to express the magnitude of physical quantity. For example, let us assume that you walk 2 km every day. In this example, 2 is the value and kilometer is the unit used to express the magnitude of distance, which is a physical quantity. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு எடுத்துக்கலாம், 2 கிலோமீட்டர் வந்து வாக் பண்ணணும், எவ்ரிடே வந்து வாக் பண்ணணும் ஒரு நாளுன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 கிலோமீட்டர் வந்து என்னது வேல்யூ, தென் கிலோமீட்டர் வந்து நமக்கு யூனிட் அப்படின்னு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இன் திஸ் லெசன் we are going to study about fundamental quantities, derived quantities such as area, volume and density, and measurement of larger quantities. Fundamental quantities and derived quantities. Generally, physical quantities classified into 2 types. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக வந்து இருக்கும், 2 டைப்ஸாக இருக்கும். Fundamental quantities, a set of physical quantities which cannot be expressed in terms of any other quantities are known as fundamental quantities. Example, length, mass, time. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிசிக்கல் அதாவது டேரெக்டாக வந்து வெளிப்படுத்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி குவான்டிட்டியில் நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், லென்த் இருக்குது, மாஸு, இந்த நேரம் டைம் இருக்குல்ல, அதை வந்து நமக்கு இது பண்ண முடியாது. தேர் corresponding units are called fundamental units. There are 7 fundamental physical quantities in SI unit system of international units. இது வந்து போன கிளாஸில் படிச்சிருப்பீங்க, எஸ்ஐனா என்னது அப்படின்ட்டு. யூனிட் வந்து நம்ம அந்த இதை பார்த்து தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். தே ஆர் given in table. Fundamental quantity 1.1 fundamental quantity, fundamental unit. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். லென்த்து வந்து மீட்டர், மாஸ் கிலோகிராம் கேஜின்னு சொல்லுவாங்க, டைம் செகண்ட், டெம்பரேச்சர் கெல்வின் கே. இந்த சிம்பிள்னால் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பையர், ஏன் ஷார்ட்டாக நம்ம சொல்லுவோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மோல் ஆர் மோல், நம்ம வந்து இப்படி வந்து ஃபார்முலா மாதிரி சொல்லணும். லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா, அதாவது சி வந்து சிடி ஸ்மால் லெட்டர்ஸ். Derived quantities, all other physical quantities which can be obtained by multiplying, dividing or by mathematically combining the fundamental quantities are known as derived quantities. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா போட்டு மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி போடுவோம் இல்லையா, ஈக்குவேஷன் மாதிரி சம்ஸ் மாதிரி போடுவோம்ல, அதை வந்து இந்த மாதிரி. எக்ஸாம்பிள், ஏரியா ஆஃப் வால்யூம், தேர் கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ் ஆர் கால்ட் derived units. Some of the derived quantities and their units are given in table 1. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் வால்யூம் அப்படி ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதான் இது ரொம்பவே சிம்பிள். நமக்கு வந்து ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த ஃபார்முலா வந்து போட்டாலே. டிரைவ்ட் குவான்டிட்டி, யூனிட், ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் எம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்யூம் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு ஹைட், பிரெத் இன்ட்டு ஹைட் எம் கியூப் சொல்லுவாங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு, ஸ்பீடை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் ms/-1. எலக்ட்ரிக் சார்ஜை எப்படி சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் இன்ட்டு டைம் சின்னு சொல்லுவாங்க.
டென்ஸ் சீனா என்னது நம்ம காலம்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இதில் வந்து இது சீனா காலம். எலக்ட்ரிக் சார்ஜ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் கரண்ட் இன்ட்டு டைம். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் kgm minus power 3 or cube. Area is the measure of how much space is there on a flat surface. The area of a plot of land is derived by multiplying its length and breadth. ஸோ இப்போ ஏரியா கண்டுபிடிக்க அப்படின்னா ஏரியா ஈக்குவல் லென்த் இன்ட்டு பிரெத், அதாவது அந்த அகலமும் நீளமும் கண்டுபிடிச்சது தான் நமக்கு வந்து வரும். The unit of the area is m square, read as square meter. Area is derived quantity as we obtain it multiplying the fundamental physical quantity length into breadth. Problem 1.1. What is the area of 10 square each having side of 1 meter? ஸோ ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்ஸ் வந்துருந்துச்சா ஒவ்வொன்றுமே வந்து 1 மீட்டரில் இருக்குது அப்படின்னா அப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு. ஸோ எல்லாமே வந்து 1 மீட்டர் தான் சொல்கிறாங்க. ஸோ 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 m ஸ்கொயர் ஆர் 1 ஸ்கொயர் மீட்டர். ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர், ஸோ ஒரு இதுக்கு இந்த ஈக்குவேஷன்னா 10 ஸ்கொயர்ஸ் வந்து இருக்குன்னா, ஸோ 1 square meter into 10 equal to 10 square meter. Next class area of regularly shaped objects, then அந்த மாதிரி previous பார்க்கலாம்.